வணக்கம். என் பெயர் நம்பி வரதராஜன். சர்வ மாணவ சேவா சொசைட்டி என்கிற இந்த என்ஜிஓவின் ஃபவுண்டர் பிரசிடெண்ட் நான். நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த சர்வ மாணவ சேவா சொசைட்டி என்ற என்ஜிஓ, அதாவது தொண்டு நிறுவனத்தை பற்றி நாம் காண இருக்கின்றோம். இந்த தொண்டு நிறுவனமானது ஏழைகள், அதாவது வயதான நிராதரமாக உள்ள குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கு ஒருவேளை உணவு படைக்கவும், தினமும் ஒருவேளை உணவு படைக்கவும், அதேபோல் இளம் விதவைகள் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அதாவது தனியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகளின் கல்விக்காகவும் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வீடியோ ப்ரோக்ராம் இன்று நடக்கக்கூடிய அன்னதானத்தை பற்றி எடுத்துரைப்பதாக. இன்று திருமதி லாவண்யா, திரு கஜேந்திரன் ஆகிய இருவருடைய திருமண நாளை முன்னிட்டு, 10வது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு அவர்கள் இன்று இந்த வயதானவர்களுக்குரிய அன்னதான செலவினை ஏற்றுள்ளார்கள். அவர்களின் நினைவாக, அவர்களுடைய நல்வாழ்வுக்காக இன்று இந்த அன்னதானம் அர்ப்பணிக்கப்படுகிறது. அத்துடன் இன்று காலை நடந்த பிரம்ம யக்னமும் இந்த தம்பதிகளின் சேம நலனுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி திருநின்றவூரில் சர்வ மாணவ சேவா சொசைட்டி மூலம் கடந்த 4 ஆண்டுகளாக ஏழை எளிய மாணவர்களுக்கு, பெற்றோரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, இன்னும் சிங்கிள் பேரண்டாக இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவிகளை செய்து வருகிறார்கள். எஜுகேஷன் ஒரு டெக்ஸ்ட் புக்குங்கிறது பெரிய விஷயம் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு சாதாரணமாக இருக்கலாம். அவங்க கணவன் இழந்து கஷ்டப்படக்கூடிய அந்த பெண்கள் இந்த குழந்தைகளை பார்த்துக்க முடியாமல் அவசரப்படுறாங்க. இந்த குழந்தைங்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட 2019 அக்டோபர் மாதம் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இப்போ தொடர்ந்து 2000 அக்டோபர் 1 தொடர்ந்து நாங்கள் இப்போ சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இந்த 4 வருஷமாக குழந்தைங்களுக்கு ஒரு 10 குழந்தைகள் அல்லது 15 குழந்தைங்களுக்கு வருஷம் எஜுகேஷ்னல் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். இது சிறப்பாக போயிட்டுருக்கு. வணக்கம். நான் தாச ஸ்கூல்லேருந்து ஜேஏ பேசுகிறேன், வசுமதி. நான் ஒரு 4 வருஷமாக இந்த சொசைட்டி, சேவா சொசைட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுவும் நிறைய பிள்ளைங்க பலன் அடிச்சிருக்காங்க. நிறைய அவங்க அதாவது கிட்டத்தட்ட பேர் சொல்லும்போது நிறைய பேர் இருக்காங்க. நான் ஞாபகம் பண்ண சொல்கிறேன். பிரியதர்ஷினி அவ்வளோ நல்லா படித்து இவங்க ஹெல்ப் பண்ணால, இந்த சொசைட்டி ஹெல்ப் பண்ணால இப்போ நிறைய இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சுனிதா, அதுக்கப்புறம் கவிதா, நிறைய பேர் இது நல்லா பலன் அடிச்சு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த வருஷம் ஒரு 4-5 பேர் கொடுத்துருக்கேன். அதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது ரியலாக நாங்கள் மறக்கவே மாட்டோம். ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. வணக்கம், என் பேர் செலஸ்டா கிரண். நான் இங்கே நெமிலிச்சேரியில் இருக்கேன். நான் 11th 12th படிக்கிறதுக்கு இந்த எஸ்எம்எஸ் சொசைட்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது எனக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் எங்கள் கூட இல்லை, பாட்டி தான் என்னை வளர்க்குறாங்க. பாட்டியும் பக்கத்தில் வீட்டில் வேலை செஞ்சு தான் வளர்க்குறாங்க. 11வது 12வது நான் எப்படி படிப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்போ தான் பாட்டி இந்த எஸ்எம்எஸ் சொசைட்டியை அப்ரோச் பண்ணாங்க. இது மூலியமாக என்னை 11th 12th நான் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். எங்கள் பிள்ளைங்க இங்கே அதிகம் இந்த மாதிரி அம்மா அப்பா யாரா தாய் தகப்ப இல்லாத பிள்ளைங்க இங்கே அந்த பிள்ளைங்க ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கும் போது
அவங்களுக்கு கிட்ட வந்து பணம் இல்லையே, எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளைங்க நுழையிறாங்க. அந்த நுழையிற பட்சத்தில் வந்து அந்த பிள்ளைங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்பான்சர் வந்து பண்ணுறப்போ அந்த பிள்ளைங்களுடைய வந்து ஐயோ நம்ம வந்து படிப்பை விட்டு நம்ம விலகி போயிடுவோமோ, படிப்பு பாதிக்கப்படுமோ, அவங்களுடைய தாய் கூட வந்து ஒரு நேரம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, எப்படி பிள்ளைய படிக்க வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த சூழ்நிலையிலையும் வந்து இந்த நீங்கள் வந்து கொடுக்குற அந்த உதவித்தொகை வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பிள்ளைகள் வந்து படிப்போட்டு நின்றுவாங்களோ, ஐயோ மேலே வந்து எதுவுமே படிக்க முடியாமல் போயிடுமோ, இனிமேல் காலேஜுக்கு நான் போக முடியாதே, இன்னும் வேலைக்கு தான் இந்த ஏஜ்லேயே நான் கடந்து போகணுமா, அப்படி அந்த சூழ்நிலையும் அந்த மத்தையிலையும் வந்து அவங்க வீட்டினுடைய சூழ்நிலை மத்தையிலையும் அவங்க இந்த கொடுக்குற அந்த தொகை வந்து இந்த ஊக்கத்தொகை வந்து அவங்க படிப்புக்கு வந்து ரொம்ப வந்து பிரயோஜனமாக இருந்து இன்றைக்கி வந்து அந்த பிள்ளைங்க வந்து காலேஜுக்கு போய் அதில் பார்ட் டைமில் போய் கூட எப்படியோ இது பண்ணி அவங்களுடைய வேலை வாய்ப்பை வந்து இது பண்ணிக்கிறாங்க. அவங்க மொத்தம் வந்து இந்த படிப்பு வந்து அவங்க முடிப்பை வந்து நீங்கள் ரொம்ப வந்து இந்த தொகை வந்து எங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உதவியாக இருந்தது. இப்போ நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜில் லெக்சரராக இருக்கேன். அதே போல் என்னோடய தங்கச்சும் 10வது 11வது 12வது படிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தெரியாத சுச்சுவேஷனில் நாங்கள் இங்கே வந்து திரும்ப அப்ரோச் பண்ணோம். அது போல் அவளுக்குமே ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அவளுமே வந்து ஸ்கூல் நல்லபடியாக முடிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கா. தேங்க்யூ. நல்ல பணியை நீங்கள் தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல முறையில் இந்த பணிகளை செய்து வருகிறீர்கள். இன்னும் உங்களுடைய பணி சிறக்கவும் வாழ்த்துகிறோம். நன்றி. ரொம்ப 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 நன்றி. இன்னும் வருங்காலத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இந்த மதிய சாப்பாடுங்கிறது திட்டம் கடந்த 4.5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் வடை, ஸ்வீட்டு, வாழைப்பழம் இதெல்லாம் வந்து போடுறதுனால அன்னைக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணியிருந்தா அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் போடுறோம். இன்றைக்கி வந்து ஸ்ரீமதி லாவண்யா, ஸ்ரீ கஜேந்திரன் இவங்களுடைய திருமண நாளையொட்டி அவங்க இன்றைக்கி டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரில் இன்றைய மதிய உணவு அளிக்கப்படுகிறது. சரி, இந்தாம்மா இந்தாம்மா. எடுத்துக்க. இந்தாங்க. எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்தாம்மா. வாங்கிக்கோம்மா. பார்த்து. ராணி தான் சிரிக்கிறாங்க, மற்றவங்களாம் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. பார்த்து பிடிச்சாச்சா? Right. இந்த வாங்கிக்கலாம். சங்கர்.
ரைட். இந்தப்பா. வீட்டு பார்த்தது தானே? இந்தாம்மா. உடம்புலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஆ பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோ. என்னம்மா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். அம்பிகா சார் பார்த்தேன். ஆமாம்மா, ஆமா. எங்க சார் அந்த மாதிரி இறந்து போச்சுல்ல, அதுக்கு பாரு. இது மாதிரி டெய்லி நடக்கிறது இல்லை. இது ஒரு மாதத்தில் ஒரு 10 நாளோ 12 நாளோ நடக்கும். இந்த டொனேஷனை வச்சு மொத்தம் மற்ற நாட்களுடைய உணவையும் கவர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் இதில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி உங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது உங்களுடைய இறந்த முன்னோர்களின் நினைவாகவோ கூட டொனேஷன் கொடுத்து இந்த அன்னதானத்தை, இந்த வயதான ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை நடத்தினா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த நிறுவனத்துக்கு இத்தகைய செயல்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சாக்கா அது பணமாகவோ அல்லது பொருளாக கூட கொடுக்கலாம். அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய் இது போன்ற எதையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் இதை இந்த டொனேஷன் டீட்டெயில்ஸ் எப்படி அனுப்புறதுங்கிற டீட்டெயில்ஸு இந்த வீடியோனுடைய இறுதியில் இருக்குது. நீங்கள் அந்த நம்பருக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அனுப்பிச்சி விட்றலாம். அல்லது அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணால் கூட எங்களுக்கு இந்த டொனேஷன்ஸு கிடைக்கும். மேலும் விவரங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா என்னுடைய நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.